அவள் ஃபிசிக்கலாகவும் கனெக்டட்னா ஹார்மோன்ஸோட தான், எமோஷ்னலாகவும் கனெக்டட்னா ஹார்மோன்ஸோட தான். ஒவ்வொரு பரிமாணத்துக்கும் ஒவ்வொரு ஹார்மோனல் இஷ்யூவை அவள் ஃபேஸ் பண்ணுவோம். சிறு வயது பெண்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ், 25லேருந்து 35 வரைக்கும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், 35 வயது கடந்த பிறகு இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால கருப்பை வீக்கும், அதுவே 45 வயது கடந்த பிறகு கருப்பையை அகற்றலாமா? இத்தனை பிரச்சனையை வந்து ஒரு பெண் ஃபேஸ் பண்ணுவாள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே. முதல் 10 நாள் பிரிஸ்காக ஆக்டிவாக ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே அதுங்கக்கிட்ட எவ்வளோ வேணால் வேலை வாங்க முடியும், எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அந்த காலகட்டத்தில். அடுத்து செகண்ட் 10 days ஆஃப் த பீரியட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது 11ஆவது நாள்லேருந்து 20ஆவது நாள் வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஓகே பண்ணிடலாம், அப்படி அந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்க மாட்டாங்க, சோர்வாகவும் இருக்க மாட்டாங்க. கடைசி 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகளுக்குன்னு மனம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், ஒரு விஷயத்தை ஆக்டிவாகனால பண்ண முடியாது. அப்போது அந்த கடைசி 10 நாள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனம் நம்ம பார்க்க முடியும். மறுபடியும் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மறுபடியும் அவள் ஆக்டிவாக மாறிடுவாங்க. அப்போது ஒரு பெண்ணினுடைய இயக்கம் வந்து அவளை ஆழக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான்.